ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். பிப்ரவரி 11ஆம் தேதி நாளைய தினம் தைப்பூச திருநாளில் உங்கள் வீட்டோட நிலைவாசலில் இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த 2 பொருட்களை தூவி விடுறது மூலயமா எக்கச்சக்கமான புண்ணிய பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும். அது கூடவே பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும். அது என்னென்ன பொருட்கள், அதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நிலைவாசலில் என்னென்ன பொருட்களை வைக்கணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். பிப்ரவரி 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையில் தைப்பூசம் வந்திருக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த ஒரு நாளில் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை தீர்த்துக்கிறதுக்கு நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சாலும் அது கட்டாயம் நிச்சயம் பலன் கொடுக்கும். ஏன்னா செவ்வாய் பகவான் அப்படிங்கிறவர் தான் நம்மளோட கடன் பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நபர். அதுலேயும் செவ்வாய் பகவானோட அதிபதி முருகப்பெருமான். இவங்க 2 பேருக்கும் உரிய இந்த நாளில் முருகனுக்குரிய தைப்பூச விரதம் வந்திருக்கிறது கூடுதல் விசேஷம். பிப்ரவரி 10ஆம் தேதி மாலை 7:12 ஆரம்பிக்கக்கூடிய பூசம் நட்சத்திரம் பிப்ரவரி 11ஆம் தேதி இரவு 7:31 வரைக்கும் இருக்குது. அதன் பிறகு தான் உங்களுக்கு பௌர்ணமியே பிறக்கும். ஆனால் பூசம் அப்படிங்கிறது நட்சத்திரத்தை கணக்கு வைத்து தைப்பூசம் கொண்டாடுறதால பிப்ரவரி 11ஆம் தேதி நாள் முழுக்க, அதாவது பகல் முழுக்க உங்களுக்கு தைப்பூச விரதத்துக்கான எந்த வழிபாடு வேணாலும் நீங்கள் தாராளமாக செய்யலாம். முடிஞ்சால் நாளைய தினம் முருகப்பெருமானுக்கு என்னென்ன இனிப்பு பொருட்களை உங்களால் நைவேத்தியமாக செஞ்சு வச்சு படைக்க முடியுமோ அதை உங்கள் கையால் தயார் செய்து முருகப்பெருமானுக்கு வழிபாடு நடத்துங்க. முருகப்பெருமானுக்கு சிவப்பு நிற மலர்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். சிவப்பு நிறத்தில் என்னென்ன மலர்களால் உங்களுக்கு தயார் செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் மாலையாக தயார் செய்து முருகப்பெருமானுக்கு அணிவிக்கலாம். முருகப்பெருமானுக்கு சந்தனமும் பன்னீரும் ரொம்ப பிடிக்கும். சந்தனத்தையும் பன்னீரையும் சின்னதாக ஒரு கிண்ணத்தில் கலந்து வைத்து அதை முருகப்பெருமான் முன்னாடி வச்சுட்டு அதை பூஜை செய்து தினமும் நெத்திலே இட்டுட்டு வரலாம். அது மூலயமா போகக்கூடிய காரியத்தில் வெற்றி உண்டாகும். இன்னும் நிறைய பேர் வீடுகளில் முருகப்பெருமான் ஃபோட்டோ சிலை மட்டும் இல்லாமல் வேல் வைத்து வழிபடக்கூடிய வழக்கம் இருக்கும். அப்படிப்பட்ட நபர்கள் நாளைய தினம் வேலுக்கு அபிஷேகம் செய்து ஆராதனைகள் செய்து உங்கள் வழிபாட்டை பூர்த்தி பண்ணலாம். கூடுமான அளவுக்கு நாளைய தினம் நீங்கள் குடும்பத்தோடையோ இல்லை குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாராவது ஒரு நபரோ உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கோ இல்லை பக்கத்தில் என்ன கோவில் இருக்கோ அந்த கோவிலில் கட்டாயம் முருக சன்னதி இருக்கும். அங்கே உங்கள் குடும்பத்துக்காக ஒரே ஒரு தீபம், நெய் தீபம், குடும்பத்தில் 11 நபர்கள் இருக்கீங்கன்னா அந்த 11 நபர்களுக்காகவும் ஒரு தீபத்தை நீங்கள் மனமுருகி ஏற்றிட்டு வந்தாலே உங்கள் குடும்பத்துக்கான எல்லா நல்லதையும் முருகப்பெருமான் வாரி வழங்கிடுவார். தைப்பூச திருநாள் அன்னைக்கு உபவாசம் இருக்கிறதும் உபவாசம் இருக்காதும் உங்களோட உடல்நிலையை பொறுத்தது. ஆனால் அதிகாலை எழுந்து சுத்தபத்தமாக குளிச்சுட்டு உங்களோட பூஜையை நீங்கள் ஆரம்பிச்சிடணும். நாளைய தினம் முருகப்பெருமானோட மந்திரங்களையும் பாடல்களையும் நீங்கள் வாய்விட்டு சொல்கிறதும் படிக்கிறதும் ஒரு பக்கம் இருந்தாலும் அது கூட முடியலன்னா உங்கள் வீட்டில் முருகர் சம்பந்தமான மந்திரங்களையும் பாடல்களையும் ஒலிக்க விட்டு கேட்கறதே பெரிய புண்ணியம்தான். கந்த சஷ்டி கவசம், கந்தர் அலங்காரம், கந்தகுரு கவசம், கந்தர் அனுபூதி, திருமுருகாற்றுப்படை, முருகன் திருப்புகழ்னு சொல்லி முருகனுக்குரிய எல்லா பாடல்களையும் வாய்விட்டு படிக்கிறதும் இல்லை அதை மனசார அமைதியாக உட்காந்து கேட்கறதுமே ஒரு பெரிய விஷயம்தான். இது எல்லாம் இயல்பாக நீங்கள் நாளைக்கு பண்ணக்கூடிய எளிய வழிபாட்டு முறைகள். மாலை ஒரு 6-7 மணிக்கு மேலே முருகப்பெருமானுக்கு விளக்கேற்றி பூஜை செஞ்சு வச்சுடுங்க. அதுக்கப்புறமா இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த 2 பொருட்கள் இருக்குல்ல, இந்த 2 பொருட்களை இப்போ நாம் சொல்கிற மாதிரி தயார் செய்து உங்கள் வீட்டோட நிலைவாசலில் சாஸ்திரத்துக்கு கொஞ்சமாக தூவி விட்டாலே போதும். பல புண்ணியங்கள் வந்து சேரும். பொதுவாக இந்த தைப்பூசத்தை முருகனோட வழிபாடு மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் வடலூரில் வள்ளலார் சபையில் தைப்பூசம் ரொம்ப விமர்சையாக நடக்கும். அங்கே வரக்கூடிய லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு ஒருத்தவங்க கூட பசியோடு திரும்பி போகாத அளவுக்கு ரோடு முழுக்க அவ்வளவு பேர் அன்னதானம் கொடுப்பாங்க. வள்ளலார் அப்படின்னாலே தானம், அன்னதானம் ரொம்ப முக்கியம். அதாவது தைப்பூச திருநாளில் வடலூர் போயிட்டு முடிஞ்சால் உங்கள் கையால் ஒரு 500 பேருக்கோ 1000 பேருக்கோ அன்னதானம் செய்தால் நீங்கள் இதுவரைக்கும் வாழ்க்கையில் தெரிஞ்சும் தெரியாமலும் செய்த பாவம் விலகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. ஒருவேளை உங்களால் அப்படி வடலூருக்கு போயிட்டு அன்னதானம் செய்ய முடியல, ஒரு 500-1000 ஜீவராசிகளுக்கு தானம் பண்ண முடியலன்னா அதுக்கான ஒரு மாற்று வழியை தான் நாளைய தினம் நீங்கள் செய்ய போகிறீங்க. இதுக்கு 2 முக்கியமான பொருட்கள் பயன்படுத்த போகிறோன்னு சொன்னால அதில் முதல் முக்கியமான பொருள் ஒரே ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. துவரம்பருப்பு செவ்வாய் பகவானுக்கு உகந்த ஒரு பொருள். செவ்வாய் பகவானுக்கு உகந்த பொருள் துவரம்பருப்பில் நம்ம தீபம் ஏற்றும் போது கடன் தொகை காணாமல் போகும். அப்படிப்பட்ட துவரம்பருப்பையும் ஒரே ஒரு ஸ்பூன் கெட்டி வெல்லம், அப்படின்னா நாட்டு சர்க்கரை, எதுவாக இருந்தாலும் சரி, கெட்டி வெல்லமாக இருந்தால் அதை கொஞ்சம் நசுக்கி பொடியாக்கி வச்சுக்கோங்க. நாட்டு சர்க்கரை ஏற்கனவே பொடியாக தான் இருக்கும். இந்த துவரம்பருப்பை
கொஞ்சமாக மிக்சியில் போட்டு அதை கொஞ்சமாக பொடி பண்ணிக்கோங்க. இல்லை ஓரளவுக்கு கொஞ்சம் பொடியாக நீங்கள் அதை நசுக்கிக்கிட்டாலும் சரி. இந்த 2 பொருட்களையும் சின்னதாக ஒரு அகவிளக்கில் வைத்து உங்கள் வீட்டோட பூஜை அறையில் எப்படியும் தைப்பூசத்துக்கு மாலை நேரத்தில் ஒரு 6-7 மணிக்கு மேலே வழிபாடு நடத்துவீங்க. அந்த நேரத்தில் இந்த துவரம்பருப்பையும் கொஞ்சமாக பொடி செய்து, இன்னொரு பக்கம் கட்டி வெல்லம் அப்படின்னா நாட்டு சர்க்கரை, இந்த 2 பொருட்களையும் ஒரு கிண்ணத்தில் வைத்து முருகப்பெருமான் கிட்ட வேண்டிக்கோங்க. செவ்வாய் பகவானுடைய மனசார வேண்டிக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் இந்த 2 பொருட்களும் உங்கள் பூஜை அறையில் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா உங்களோட அன்றாட வேலை பாருங்கள். வீட்டில் பூஜை அறையில் விளக்கெல்லாம் குளிர வச்சுட்டு இரவு தூங்க போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் பூஜை அறையில் வைத்திருக்கக்கூடிய அந்த துவரம்பருப்பு பொடியையும், இன்னொரு பக்கம் அந்த நாட்டு சர்க்கரை இல்லைனா கட்டி வெல்லம், இது 2த்தையும் வீட்டோட நிலைவாசலில், அதாவது வெளியிலேருந்து உள்பக்கமாக வர்ற மாதிரி இடம் இருக்குல்ல, உங்கள் வீட்டில் நிலைவாசலில் தீபம் எங்கே ஏற்றுவீங்களோ அந்த இடத்துல இந்த துவரம்பருப்பை பொடி செஞ்சு வச்சுருக்கீங்கல்ல, அதையும் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையும் கலந்து நிலைவாசலில் தூவி விட்டுட்டு நீங்கள் தூங்க போயிடலாம். மறுநாள் காலை எழுந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் ஒரு 100லேருந்து ஒரு 500 ஜீவராசிகள், எறும்பு, ஈ, இது எல்லாமே நீங்கள் தூவி வைத்திருக்கக்கூடிய அந்த துவரம்பருப்பு பொடியையும் அந்த நாட்டு சர்க்கரை அப்படிலாம் கெட்டி வெள்ளத்தை சாப்பிட்ருக்கும். இது மூலயமா இந்த ஒரு தைப்பூச தினத்தில் வடலூர் போயிட்டு உங்கள் கையால் ஒரு 500,000 நபர்களுக்கு அன்னதானம் செய்த பலனை நீங்கள் வீட்டிலேயே பெற முடியும். ஏன்னா 500,000 எறும்புகளாக இருந்தாலும் அந்த 500,000 எறும்புகளும் ஒரு ஜீவராசி தான். ஒரு ஈ சாப்பிட்டாலும் அது ஒரு ஜீவராசி தான். அது மூலயமா தைப்பூசத்தன்னைக்கு அன்னதானம் செய்த ஒரு பலன் நீங்கள் பெற முடியும். இது மூலயமா அதில் வரக்கூடிய புண்ணிய கர்மாக்கள் உங்களை தான் சேரும். இது வரைக்கும் வாழ்க்கையில் நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்திருக்கக்கூடிய பாவங்களுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும். காலை தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா அந்த எறும்புகள் சாப்பிட்டது போக மீதி இருக்கக்கூடிய அந்த துவரம்பருப்பு பொடி, அப்புறம் நாட்டு சர்க்கரை இல்லைனா கட்டி வெல்லம், ஏதாவது ஒரு இனிப்பு பொருள் சேர்த்துருப்பீங்கல்ல, அதை அப்படியே நீங்கள் பெருக்கி சுத்தப்படுத்திடலாம். அதுக்கப்புறம் அதை நீங்கள் வச்சிருக்கிற கட்டாயம் கிடையாது. தைப்பூசத்தன்னைக்கு மாலை நிலைவாசலை தூவி விட்டு அன்று இரவு முழுக்க அது இருந்தால் கூட போதும். ஒருவேளை நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டாக ஃப்ளாட்டில் இருக்கோம், நிலைவாசலில் தூவி விட முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மாற்று வழியாக கட்டாயம் உங்கள் வீட்டை பற்றக்கூடிய மரத்தடியிலையோ இல்லை காம்பவுண்ட் சுவர்லையோ எறும்பு புற்றுகள் இருக்கும். அந்த எறும்பு புற்றுகளில் கூட இந்த 2 பொருட்களையும் ஒன்றா கலந்து நீங்கள் தூவி விட்டு வந்தாலே அதில் இருக்கக்கூடிய ஒரு 500,000 எறும்புகள் சாப்பிடும். இது போக பசுமாட்டுக்கு உங்கள் கையால் என்னென்ன பொருட்கள் தானமாக கொடுக்க முடியுமோ அதையும் கொடுக்கலாம். முடிஞ்சால் வாழைப்பழத்தை தானமாக கொடுங்க. கோவில் வாசலில் எவ்வளோ பேர் யாசகம் கேட்டு உட்கார்ந்துருப்பாங்க. அதில் குறைந்தது ஒரு 5 நபருக்கோ இல்லை எவ்வளோ முடியுதோ அவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு, ஒரு வேளை உணவு வாங்கி கொடுக்கறதும் மிகப்பெரிய புண்ணியம்தான். கூடவே நிலைவாசல் இந்த 2 பொருட்களையும் தூவி விடுறது மூலயமாவும் பலவிதமான நன்மைகள் உங்களை வந்து சேரும். மறந்துடாதீங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.